அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய தினம் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கை விரல்களில் அடிபட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டால் அதை நிறுத்துறதுக்கு எந்த வருமத்தை இயக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லித்தர போகிறோம். குறிப்பாக இந்த மணிக்கட்டுக்கு கீழே எங்கே அடிபட்டாலும் சரி, இப்போ மணிக்கட்டுக்கு கீழே எங்கே அடிபட்டு இரத்தப்போக்கு ஏற்பட்டாலும் அதை நிறுத்துறதுக்கு எந்த வருமத்தை கையாளலாம் அப்படின்னு சொல்லித்தர பாருங்கள். இந்த உள்ளங்கைக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த வர்ம புள்ளி, இதுக்கு பேர் இந்த வர்ம புள்ளிக்கு பேர் உள் மணிபந்த வர்மம்னு பேர். இந்த இடத்துல பார்த்துக்குங்க, இப்படி கை இப்படி அசைச்சிங்கன்னா ஒரு இடத்துல குழி வரும், பார்த்திங்கன்னா தெரியும், இப்படி குழி வரும். இந்த இடத்துல தான் அந்த வர்ம புள்ளி இருக்குது. இதுக்கு பேர் உள் மணிபந்த வர்மம்னு பேர். இந்த இடத்துல இருக்குது, சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய கட்டை விரல், இப்போ நான் கட்டை விரலுடைய இந்த நுனி பகுதியை இப்படி வைக்கணும். இப்படி வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. அழுத்தி பிடிச்சிட்டு மனசுக்குள்ளே ஒரு 100 என்ற வரைக்கும் பிடிச்சிக்கங்க, விடாதீங்க. நல்லா 100 என்ற வரைக்கும் இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டிங்க அப்படின்னா எப்பேற்பட்ட இரத்தப்போக்காக இருந்தாலும் உடனடியாக நின்றும். இரத்த சேதம் அதிகமாக ஏற்படாது. இது அனுபவ முறை, அருமையாக வேலை செய்யக்கூடியது. செய்து பாருங்கள். எந்த கைகள் அடிபட்டிருக்கோ அந்த கைகளில் இருக்கக்கூடிய அந்த உள் மணிபந்த வர்மம் தான் இயக்கணும். இப்போ இந்த கைனா இங்கே இருக்கக்கூடிய மணிபந்த வர்மம், இந்த கைனா இந்த மணிபந்த வர்மத்தை நம்ம இயக்கணும். சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் ஒரு நல்ல காணொலியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.